டுடே நம்ம வந்து ஒரு இஎம்ஐ இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? என்ன ஃபார்முலா வந்து அதில யூஸ் பண்ணியிருக்காங்க? அப்படின்றத நம்ம வந்து இதில பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம வந்து ஒரு எஸ்எம்ஏ இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு? அப்படின்றத வந்து நம்ப ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவ வச்சு எப்படி அந்த இஎம்ஐயோட வேல்யூ வந்து கால்குலேட் ஆகுது? எப்படி நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தி லைனா ஃபார்ம் ஆகுது? அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்முலா இதுதான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து டுடே இன்டு கே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்புறம் பிளஸ்ஸு இஎம்ஐ எஸ்டர்டே அப்புறம் அதே சேம் வந்து 1 மைனஸ் கே அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த கே அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தி ஃபேக்டர் சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து இந்த பை, டெல்டா, காமா வேல்யூஸ்லாம் காமனா இருக்கோ, ஸோ அந்த மாரி இது வந்து ஒரு ஆவரேஜுக்கான ஃபார்முலா. இந்த கே ஃபேக்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஆவரேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத டிஃபர் பண்ணி, ஸோ நம்மளுக்கான வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது. இந்த ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன் வந்து இந்த இண்டிகேட்டருக்கு மட்டும் இல்லாம, ஸோ மேத்தமேட்டிக்கல் மூலியமா ப்ராப்ளமேட்டிக் சால்விங் மெத்தடிக்ஸ்ல ஸோ நெறைய இடத்துல வந்து இது அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கே ஈக்குவல் டூ 2/3 + 1 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த 3 + 1 அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ப நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோமோ, ஸோ அந்த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸால நம்ம 1 பிளஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி வேல்யூ வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அததான் வந்து நம்ம இங்க பண்ணியிருக்கோம். அதே மாரி நம்ம எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, குளோஸ் பிரைஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ குளோஸ் பிரைஸ் எடுத்துட்டு ஒரு 3 இஎம்ஐக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப நம்மளோட அக்கவுண்ட்ல நம்ம வந்து அந்த இஎம்ஐ இண்டிகேட்டரு ஸோ 3 இஎம்ஐ குடுத்துட்டு குளோஸ் பிரைஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து ஃபார்முலா வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்முலாவ தான் நம்ம வந்து இந்த எக்ஸெல்ல போட்டு ஸோ ஃபைனலா வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்கோம். இப்ப இந்த வேல்யூ வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத இப்ப வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி இத யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுல வந்து 2 டிவைடட் பை ஸோ நம்ம வந்து நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து சூஸ் பண்றோம். ஸோ 3 கேண்டிலு பிளஸ் 1 அப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூசுவல் சேம் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கான கே வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3 டேஸோட க்ளோஸ் வேல்யூ எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ கரண்ட் கேண்டில விட்டுட்டு, ஸோ அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூட 3 கேண்டில்ஸோட வேல்யூவ நம்ம எடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸ் 123.28 அடுத்த ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 123.32 அடுத்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 123.31 ஸோ இதுதான் 3 கேண்டிலோட க்ளோசிங் பிரைஸு. ஸோ இதுக்கு எஸ்எம்ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எத்தனை கேண்டில்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ, தட் மீன் வேல்யூஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோமோ, அத வந்து பிளஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட எக்ஸெல் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, சம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆயிடும். பிளஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேண்டில்ஸ வந்து நம்ம 3 கேண்டில்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 3 கேண்டில்ஸால டிவைட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஆவரேஜ் வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கடுத்து க்ளோஸ் பிரைஸ். ஸோ கரண்ட் டேவோட க்ளோஸ் பிரைஸ். ஸோ 123.27 அத எடுக்கணும். ஸோ அதான் வந்து இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஎம்ஏ எஸ்டர்டே அப்புறம் பிரைஸ் டுடே அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிரைஸ் டுடே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் கேண்டிலோட குளோசிங் பிரைஸ். அடுத்து நம்ம வந்து டுடே பிரைஸ் டுடே க்ளோசிங் பிரைஸ் இன்டு 0.5 அத நம்ம குடுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே பிரைஸ் இன்டு பிராக்கெட் 1 மைனஸ் கே வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 வேல்யூ வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூவ நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கான இஎம்ஐ வந்து கிடைச்சிரும். 3 இஎம்ஐ வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 23.2867 23.28 அப்படின்றது தான் நம்மளோட
இஎம்ஐயோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இந்த சார்ட்லயுமே ஷோ ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த கேண்டில் வந்து கரண்ட் கேண்டில் க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 3 கேண்டில்ஸோட ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த இஎம்ஐ வந்து ஒர்க் ஆகுது. இதுல வந்து ஏன் இந்த கே ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ நம்ம குடுக்கலாம். இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆவரேஜா நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் வந்து குடுத்துருப்போம். ஸோ 10, 20, 16 வாட்டெவர் நீங்க வந்து க்ளோஸ் பிரைஸ் சூஸ் பண்ணலாம். இல்ல ஹை பிரைஸ் சூஸ் பண்ணலாம். எந்த பிரைஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸோட நம்ப லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது பாருங்க. ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இதோட ஆவரேஜஸ நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தி லைன் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால கிளியரான ஒரு கர்வ், பெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமா நம்மளால விஷுவலைஸ்ட ஸோ ரொம்ப கொலாப்ஸ் பண்ணாம ஈஸியா வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே கான்செப்ட்ல தான் இப்போ வந்து நம்ம ஒரு 2 வேல்யூஸ ஆவரேஜா குடுத்து, ஸோ அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு? ஸோ ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம ஷோ பண்றோம். ஸோ இப்படி தான் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ்லயுமே அந்த லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அததான் வந்து நம்ம அங்க குடுத்துருக்கோம். ஸோ வந்து அப் அண்ட் டவுன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, ஸோ அதிகமான ஸ்லைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்மூத்தியா இருக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க. ஸோ ஆவரேஜா பிரைஸ் வந்து கிராஜுவலா வந்து டவுன் ஆயிருக்கனால, ஸோ நம்மளுக்கு இண்டிகேட்டருமே கிராஜுவலா டவுன் ஆயிருக்கு. ஸோ அப் அண்ட் நடக்கும்போது, ஸோ அதே மாரி நம்மளுக்கு வந்து அப்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ டவுன்ஸ் வந்தபோது டவுன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்மூத்தான லைன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கே ஃபேக்டர யூஸ் பண்றாங்க. ஆவரேஜஸ யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்போது, ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்க்கு நம்மளோட இஎம்ஐயோட வேல்யூ காட்டும். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து டிராவ் ஆகும். அந்த லைன் தான் நம்மளுக்கு இந்த மாரி ஒரு லாங் லாஸ்டிக் லைனா வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு 3 இஎம்ஐ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். இத நீங்க 5, 6, 7, 10 ஸோ உங்களோட டைம் பீரியடுக்கு ஏத்த மாரி நீங்க டிஃபர் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணாலும் இதோட ஃபார்முலா இதுதான். ஸோ இப்படி தான் இதோட இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்றோம் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாம கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட மேத் ட்ரேடர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி, ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.